தமிழ்நாட்டில் பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக வசூலிக்கும் டாஸ்மாக் கடைகளை உளவுத்துறை கணக்கெடுத்துள்ளதாக தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூடுதலாக வசூலிக்கும் கடைகளின் லிஸ்டை காவல்துறையின் உயர் அதிகாரிகளுக்கு உளவுத்துறை அனுப்பி வைத்துள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் தகவல்களுடன் ஜெயலானி இணைக்கிறார். வணக்கம் ஜெயலானி, தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்பதாக ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே டாஸ்மாக் மதுபான கடைகள்ல கூடுதலாக வாங்கப்படும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் உள்ளிட்டவைக்கு முறையாக சீர் செய்யப்படும் என்பதாக அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்னமும் பல இடங்கள்ல 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது என்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த சூழ்நிலையில தற்போது உளவுத்துறை ஒரு அதிரடி ரிப்போர்ட்டை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கும் டாஸ்மாக் கடைகள் எவை என்பதை கணக்கெடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு லிஸ்ட் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளின் விவரங்களும் பட்டியலாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் திறக்கும் நேரம் மற்றும் மூடக்கூடிய நேரங்கள், இதர விதிமுறைகள் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுடைய விவரங்கள், அந்த கடைகளுடைய விவரங்கள் உள்ளிட்டவைகளை பட்டியலாக அனுப்பப்பட்டு இந்த பட்டியல்கள் அனைத்தும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கு மூலம் அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் அந்த ஊழியர்கள் மீதும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உயர் அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கான தமிழக முதலமைச்சர் அதிரடி நடவடிக்கை பிறப்பித்திருந்த சூழ்நிலையில தற்போது விதிமீறல்கள் ஈடுபடக்கூடிய அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்பான இந்த பட்டியலை உளவுத்துறை வாயிலாக சேகரித்திருப்பது பொதுமக்கள் மக்கள் வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக வசூலிக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான உளவுத்துறை நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.